லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் மனித சமுதாயத்தை அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக. இய்யாகு வல் ஹஸத் ஃபைனல் ஹஸத் யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாருல் ஹதப். மற்றவரை பற்றி நீங்கள் ஏளனமாக பொறாமையாக நினைப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்கள் விறகை கொண்டு நெருப்பிலே போட்டால் அதை எப்படி சாம்பலாக்கி விடுகிறதோ அது போன்று உங்களுடைய நலவுகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய பயங்கரமான பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமையை பற்றி எடுத்து சொன்னார். பொறாமைக்காரர்கள் முதலாவது இழக்கின்றது அவருடைய நிம்மதியை. அந்த நிம்மதியை முதலாவது இழப்பார்கள் தூக்கத்தினூடாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவல்லா ஹக்கதா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் நான் உதுவருப்பதை போல உதுருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الطهور شطر الإيمان. رواه مسلم. أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர் நாமம் கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் சலாமும் எம்முயிரிலே மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, ஷிராறுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும், நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன் பால் அழைப்போம், அதனோடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களின் சோர்வான தங்கடமான கட்டங்களிலும்
எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ் உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களை நுழைய செய்வானா. எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வே எங்களுடைய சக்திக்குட்பட்டமாறு பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு பேசலாம் என நினைக்கிறேன். அது என்ன தலைப்பு என்றால் சுத்தம் சம்பந்தப்பட்ட தலைப்பு. ஒரு மனிதனுடைய சுத்தம், ஒரு மனிதன் எந்த அளவு சுத்தத்தை பேண வேண்டும், அது உள ரீதியான சுத்தமாக இருக்கலாம் அல்லது வெளி ரீதியான சுத்தமாக இருக்கலாம். சுத்தம் இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, நாங்கள் என்னதான் வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கங்களுக்கு முழுமையான கூலி கிடைப்பது கிடையாது. ஃபிக்ஹ் கலையுடைய நூல்களை எடுத்து பாருங்கள், அங்கே முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, முதலாவது பாடம் ஜக்காத்து கிடையாது, முதலாவது பாடம் நோன்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னால்தான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னால்தான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னால்தான் ஜகாத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கடமைகளும் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கலாம், எல்லாம் சுத்தங்களுக்கு அப்பால் செய்யக்கூடிய கடமைகள் தான். ஒரு மனிதன் தொழக்கூடிய மனிதனாக இருந்தால் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை அல்லது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் சுத்தமாக ஹலாலான உழைப்பிலே தேடிய பணத்தை கொண்டுதான் நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமை அங்கே நிறைவேற்ற வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியதனுடைய நோக்கம் தஸ்கியா, இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துவதற்காக. லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய நோக்கம், அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் லியுஸக்கீஹிம், மனித சமுதாயத்தை அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக. ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுத்தம் வெளிப்பட வேண்டும், உள்ளும் வெளியும், அகமும் புறமும், உள்ளும் வெளியும் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையுடைய நோக்கம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டால் அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உள் சுத்தம், அகச்சுத்தம். இன்னொன்று இருக்கிறது வெளிச்சுத்தம், புறச்சுத்தம். உள் சுத்தம் என்றால் எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனிலே கூறுகின்ற ஒரு விடயம்தான், ஒரு மனிதனுடைய வெளிரங்கமான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அந்த மனிதன் முதலாவதாக உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக்கினால்தான் வெளிரங்கங்களிலே செய்யக்கூடிய உறுப்புகளான அமல்கள் அல்லது உடல் சார்ந்த அமல்கள் அல்லது பொருளாதாரம் சார்ந்த அமல்கள் அல்லது எங்களுடைய உள்ளம் சார்ந்த எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் ஆகுவதற்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருக்க வேண்டும். உள்ளம் சீர்கெட்டு போனால் அவனுடைய பார்வை மோசமான பார்வையாக இருக்கும், கேட்கின்ற கேள்வி அருவருப்பான கெட்ட கேள்வியாக இருக்கும், அவனுடைய நடை, அவனுடைய எல்லா பாவனைகளையும் மோசமானதாக இருக்கும். அதனால் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள ரீதியான பக்குவத்தை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் செய்கின்ற வெளிரங்கமான தவறுகளை விட, வெளிரங்கமான தவறுகளும் அது தவறுதான், அதுவும் பாவம்தான், அதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தாலான பாவம் அதை விட அதனுடைய விபரீதம் அதிகம் என்பதாக எழுதுகின்றார். எனவே ஒரு மனிதன் வெளிரங்கத்தால் செய்கின்ற தவறுகளை புரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு அடிக்கிறார், எங்களுக்கு தடுக்கலாம். ஒருவருக்கு ஏசுகிறார், ஏச வேண்டாம் என்று சொல்லலாம். ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக தண்டனையை கொடுக்கிறார், இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் உள்ளத்தால் செய்கின்ற கெடுதிகளை வரையறுக்க முடியாது, அது அவரவருடைய உள்ளத்தை பொறுத்தது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். முதல் பகுதி, உள்ளத்திலே
நல்ல குணங்கள் வர வேண்டும், கெட்ட குணங்களை களைய வேண்டும், நல்ல குணங்களை அணிய வேண்டும், உண்மையை எப்போதும் பேச வேண்டும், கெட்ட விடயங்களை பொய்களை எங்களுடைய உள்ளத்தை விட்டும் முழுமையாக நீக்க வேண்டும். குரோதம், விரோதம், பொறாமை, வஞ்சகம் இதெல்லாம் உள்ளங்கள் சார்ந்த நோய்கள், உள்ளங்கள் சார்ந்த பாவங்கள். இவைகள் எங்களுடைய வாழ்விலே வந்துவிடக்கூடாது. வெளிரங்கங்கள் செய்த எவ்வளோ நலவுகள் இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பொறாமை என்ற பாவம் வந்துவிட்டால் வெளிரங்கங்களால் செய்த எத்தனையோ நலவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இய்யாக்கும் வல் ஹஸத் ஃபஇன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாருல் ஹதப். உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கிறேன், மற்றவரை பற்றி நீங்கள் ஏளனமாக பொறாமையாக நினைப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அது எப்படிப்பட்ட பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கின்ற போது சொன்னார்கள், அது உங்களுடைய நலவுகளை எல்லாம் சாப்பிட்டு விடும், அழித்து விடும். நீங்கள் விறகை கொண்டு நெருப்பிலே போட்டால் அதை எப்படி சாம்பலாக்கி விடுகிறதோ அது போன்று உங்களுடைய நலவுகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய பயங்கரமான பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமையை பற்றி எடுத்து சொன்னார்கள். யாருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்குமோ, இந்த உள்ளம் சார்ந்த நோய், இந்த பாவம் இருக்குமோ, வெளிரங்கமும் மோசமானதாக இருக்கும். முதலாவது பொறாமை, அடுத்தது கண்ணூறு, அடுத்தது சூனியம். இப்படியே நிறைய பாவங்களுக்கு அந்த உள்ளத்தாலான அந்த பாவம் விட்டு செல்லும். கண்ணியமானவர்களே, பொறாமை உள்ள உள்ளங்கள் தூக்கத்தை இழந்து விடுவார்கள். பொறாமைக்காரர்கள் முதலாவது இழக்கின்றது அவருடைய நிம்மதியை. அந்த நிம்மதியை முதலாவது இழப்பார்கள் தூக்கத்தினூடாக. பிறர் நல்லா இருப்பதை நினைத்து இவர்களுடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார்கள். மற்றவர் நல்லா இருக்கிறாரே, மற்றவர் முன்னுக்கு வாராரே, இதை நினைத்து இவருடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார். கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை என்ற பாவம் எங்களை உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. பொறாமை வந்துவிட்டால் இனம் பார்க்காதே, எங்களை இனத்தை சார்ந்தவர், இவர் ஒரு மனிதனே என்று இனம் பார்க்காதே, சகோதரத்துவம் பார்க்காது, இதனுடைய சகோதரனே, இவருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது என்று பார்க்காது பொறாமை வந்து விட்டால் வரலாறிலே நிறைய சான்றுகளை பார்க்கலாம். சூரா யூசுப் என்று ஒரு சூரா இருக்கிறது குர்ஆனிலே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உறவுகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு போய் என்ன செய்தார்கள்? ஒரு வகையான பொறாமையினூடாக அவரை கிணற்றிலே தள்ளிவிட்டு தந்தையிடத்திலே வந்து சொன்னார்கள், சகோதரனை ஓநாய் பிடித்து விட்டது என்று சொன்னார்கள். ஒரு வகையான சகோதரத்துவம் சார்ந்த பொறாமை. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இனம் பார்க்காது, சகோதரத்துவம் பார்க்காது, இரத்த உறவை என்று பார்க்காது, முஸ்லிமே இவன் என்று பார்க்காது, என்னுடைய ஒரு மார்க்கத்தை சார்ந்தவனை என்று பார்க்காத பொறாமை வந்துவிட்டால் அவன் முஸ்லிமுக்கும் அநியாயம் செய்ய முற்படுவான். அது பயங்கரமான பாவம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், நிறைய இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குல் சூராக்களை ஓதுங்கள், அல்லாஹ் பொறாமைகளை விட்டும் பொறாமைக்காரருடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எனவே முதலாவதாக எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பொறாமை உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. பிறருடைய பொறாமை, கண்ணூறுகள், சூனியங்கள் பலிக்காமல் இருக்க குல் சூறாக்கள், ஆயத்து குர்சி முக்கியமான அந்த சூறாக்களை ஓதி வருகின்ற போது அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே முதலாவது உள்ளம் சார்ந்த அந்த சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெளிச்சுத்தம் அடுத்த கட்டமாக இருக்கிறது. இரண்டாவது வகை சுத்தம் வெளிச்சுத்தம். கனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே இதை பேசியிருக்கிறான். ஒரு மனிதன் வெளிச்சுத்தம் என்று சொல்கின்ற போது அந்த மனிதனுடைய உடல் சார்ந்த சுத்தம், அவன் உடம்பிலே அணியக்கூடிய அந்த ஆடை சார்ந்த சுத்தம், மூன்றாவது அவன் வாழுகின்ற சூழல் இடம் சார்ந்த சுத்தம். சுருக்கமாக சொல்ல போனால் உடல், உடை, இடம். முதலாவது உடல். இந்த உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். உடம்பை எப்படி சுத்தமாக வைப்பது? மிக முக்கியமாக பெருந்தொடக்கு, சிறு தொடக்கு என்று இரண்டு பகுதி இருக்கிறது. பெருந்தொடக்கென்றால் குளிப்பை வாஜிபாக்கக்கூடியவை, சிறு தொடக்கென்றால் உதுவை வாஜிபாக்கி உது செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான்,
நீங்கள் ஜுனுபாரிகளாக இருந்தால், குளிப்பு வாஜிபானவர்கள் இருந்தால், நீங்கள் ஜுனுபானியராக இருந்தால், குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால் ஃபத்தஹரு, அவசரமாக, ஃபா என்ற அந்த வார்த்தை அறிஞரத்திலே கேட்டுப்பார், அவசரமாக குளித்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய உடம்பை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் நஜீஸோடு இருந்து விடக்கூடாது. இடையிடையே நாங்கள் எங்களுடைய உடம்புகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், வாஷ் பண்ணி கொள்ள வேண்டும். நாற்றங்கள் வெளிப்படாதவாறு, மற்றவருக்கு எங்களிடமிருந்து இடையூறுகள் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பேணிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் மிஸ்வாக் செய்வதை நான் கடமையாக்கியிருப்பேன் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவு மிஸ்வாக் செய்வது பரிசுத்தம் மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்தம் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய பற்களை சுத்தமாக்கும், நோய்களில் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இபாதத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரிசுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்துவிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு நுழைவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த சுத்தத்தை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். தூங்கி எழுந்ததுக்கு பின்னால் பாத்திரங்களிலே நேரடியாக கையை செலுத்தக்கூடாது. எங்களுடைய கைகளை 3 முறை கழுவியதுக்கு பின்னால் தான் பாத்திரங்களிலே, தண்ணீர்களிலே நாங்கள் கையை போட வேண்டும். எழுந்ததுக்கு பின்னால் நாங்கள் 3 முறை மூக்கு சீறிக்கொள்ள வேண்டும். மூக்குக்குள்ளே தண்ணீர் செலுத்தி எங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. தூங்குவதற்கு முன்னாலும் உது செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. ஒரு முஸ்லிம் எப்போதும் உதுவோடு தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவல்லா ஹக்கதா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் நான் உதுவருப்பதை போல உதுருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்றார்கள். சிறு பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் இந்த உது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உது என்பது ஒரு தௌபாவாக இருக்கிறது. முதலாவது வகை சுத்தம், உடம்பை சுத்தப்படுத்துவதிலே மிக முக்கியமானது உது. ஒவ்வொரு நாளும் உது செய்து கொள்கின்றோம். ஒவ்வொரு வக்துக்கும் நாங்கள் 5 நேரங்களில் உது செய்து கொள்கின்றோம். அது ஒரு சுத்தம் மாத்திரமல்ல, அது ஒரு தௌபா. யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் தொழுகை என்பது ஒரு தௌபாவை போல, தொழுகைக்கு முன்னால் உள்ள ஒரு வணக்கம் தான் உது, அதுவும் ஒரு தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவுக்கு பின்னால் ஒரு துவா ஓதுவார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். அந்த துவாவில் வரக்கூடிய மிக முக்கியமான வாசகம், யா அல்லாஹ் என்னை சுத்தவாளிகளிலே சேர்த்துக் கொள்வாயாக. உன்னை தௌபா செய்த உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோரியவர்களே என்னை சேர்த்துக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது எடுத்ததுக்கு பின்னால் துவா செய்திருக்கிறார்கள். எனவே உது என்பது ஒரு தௌபா, உது என்பது ஒரு சுத்தம் என்பதை இந்த துவா எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தொழுகையும் ஒரு தௌபா, உதுவும் ஒரு தௌபாவாக இருக்கிறது. யாரெல்லாம் தொழுகையாளியாக இல்லையோ உது என்ற அந்த தௌபா அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. உது என்ற பாவ மன்னிப்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் மனிதனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு தௌபா, அதாவது உதுவாக இருக்கிறது, தொழுகையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொழுது வர வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது வகை சுத்தம், எங்களை உடம்பை நாங்கள் சுத்தமாக்கிக் கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்திலே போகிறார்கள். 2 ஜனாசாக்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். அதிலே ஒருவர் கோல் சொல்லி, புறம் சொல்லி, மற்றவருடைய மான மரியாதைகளை விளையாடியவர். அவருக்கு அங்கே கபரிலே வேதனை அளிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே மக்களுடைய மானங்களிலே விளையாடினார். அல்லாஹு தஆலா அவரை கபரிலே வேதனை செய்கிறான். இன்று இலகுவான ஒரு காரியமாக மற்றவருடைய மானங்களிலே விளையாடுகின்ற விடயம் இருக்கிறது. ஆனால் அது பாரதூரமானது, கபரிலே வேதனையை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கபராளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர். சர்வ சாதாரணமாக எம்மிலே எத்தனை பேர் இருக்கிறோம்? வயது வந்து எங்களுடைய பிள்ளைகளை கணக்கெடுக்காமல் விடுகிறோம்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இலகுவான வழிகளை நாங்கள் கையாளுகின்றோம். சிறு பிள்ளைகளுக்கு பம்பஸை கட்டி விடுகிறோம், காலையிலே அடுத்த நாள் கலட்டுகிறோம் அல்லது இரவிலே கலட்டுகிறோம். அது ஒரு சித்திரவதையாக இருக்கிறது. தேவையான பயணங்கள் போகின்ற போது இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்துங்கள், பரவாயில்லை. உங்களுடைய பிள்ளை ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் சிறுநீர் கழிப்பது என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான உங்களோட பிள்ளை அந்த சிறுநீரோடு தான் இருக்கிறது, அந்த மலத்தோடு தான் இருக்கிறது. அது ஒரு வகையான கஷ்டம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில பிள்ளைகளை பார்க்கிறோம், பெற்றோர்களை பார்க்கிறார்கள். எப்படி? வீட்டிலே வைத்து பெற்றோர்களை பார்க்கிறார்கள், கஷ்டத்துக்கு அந்த பம்பஸை கட்டி விடுகிறார்கள். சில பெற்றோருடைய பம்பஸ் 1 நாள் 2 நாள், நவுதுபில்லா, அந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். 7-8 பிள்ளைகளை பெற்று வளர்த்த வாப்பா உம்மா, அந்த பெற்றோர்களை 7-8 பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளை வீதம் அந்த தாய் தாப்பனை சுத்தம் செய்தாலும் கண்ணியமானவர்களே, இலகுவாக அந்த பெற்றோரை பார்த்து கொள்ளலாம். நாங்கள் இலகுவான வழியாக இன்று நவீன சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, அது தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர எல்லா சந்தர்ப்பங்களும் அதுதான் எங்களுக்கு நிம்மதி, அதுதான் எங்களுக்கு லேசி, நேரத்தை கருத்திலே கொண்டு அதை நாங்கள் எப்போதும் பயன்படுத்துவோமா இருந்தால் கண்ணியமான அதனூடாக கெடுதிகள் இருக்கிறது. எனவே தேவைகள் வருகின்ற போது அவைகளை பயன்படுத்துங்கள். அது வல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சில பிள்ளைகளை பார்க்கிறோம், வீட்டில் இருக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த பம்பஸோடு தான் இருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே எங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்துகின்ற விடயத்திலே நாம் எல்லோரும் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்றார்கள். சுத்தம் ஈமானின் பாதி என்றார்கள். நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் அரைவாசி பாதி என்றால் சுத்தம் என்பது மற்ற பாதி என்று சொல்வதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று நாங்கள் இதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, இன்று எம்மிலே அநேகமானவர்கள் சுத்தத்தை பேணுவது வணக்கம் என்று கூட நினைப்பதில்லை. சிலர் நினைப்பார்கள், நான் சுத்தமாக இருந்தால் சரி, மற்றவர் சுத்தமாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன. கண்ணியமான இப்படி நினைக்க முடியாது. எனவே முதலாவது உடல் சார்ந்த அந்த சுத்தத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது எங்களுடைய ஆடை சார்ந்த சுத்தம். எங்களோட ஆடை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஸியாபக ஃபதஹிர், நபியே நாயகமே, உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்கள் ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளை ஆடைகளை முடியுமானவரை அணிந்து கொள்ள வேண்டும். உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எழுத்துகள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை கண்ணியமானவர்களே தொழுகைக்கு வருகின்ற போது நாங்கள் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில வேளை தொழுகின்ற போது பின் சஃபில் இருப்பவர்கள் அதை பார்த்து அவருடைய தொழுகையுடைய எண்ணங்கள், தொழுகையுடைய அந்த திசைகள் மாறுவதற்கு சில வேளை நாங்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடை சார்ந்த சுத்தங்களை பேணிக்கொள்ள வேண்டும். இன்று சிலர் அரைகுறை ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு வருவார்கள். சுஜூதுக்கு ருக்குவுக்கு போனால் அவுரத்துகள் விலகுகின்ற அளவுக்கு சிலருடைய ஆடை இருக்கிறது. இன்னும் சிலருடைய ஆடை இறுக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் சிலருடைய ஆடை கரண்டை காலைக்கு கீழே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உலகம் மாறலாம், நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது. எங்களுக்கு இஸ்லாம் எப்போது வழிகாட்டி இருக்கிறது, அந்த வழிகாட்டல் தான் இன்றும் அன்றும் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுகின்ற போது நிச்சயமாக வாழ்க்கையிலே நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம். எனவே கண்ணியமானவர்களே, ஆடை சார்ந்த சுத்தங்களையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். வீண்விரயம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த மனிதன் வீட்டிலே பல ஆடைகளை வைத்திருப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஆடை இஸ்லாமிய வரையறைக்குள்ளே இருக்க வேண்டும். வரையறையை தாண்டி ஆடைகளாக இருந்துவிடக்கூடாது. சில ஆண்கள் தங்களுடைய பெண்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற ஆடையை பார்க்கின்ற போது நாங்கள் ஹலாலாக தேடிய அந்த பொருளாதாரத்தால் நாங்கள் வேடி கொடுக்கின்ற அந்த ஆடை ஹராமாக இருக்கிறது. இறுக்கமான ஆடையை வாங்கி கொடுக்கிறோம், அரைகுறை ஆடைகளை வாங்கி கொடுக்கிறோம்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2-3 மாதம் போடக்குள்ள அந்த ஆடை எங்களுக்கு உடம்புக்கு போதாத ஒரு நிலைமையிலே சகோதரிகள் அந்த ஆடைகளை பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஹலாலாக தேடியது, ரெஸ்பெக்டாக தேடியது, ரெஸ்பெக்டாக அந்த இஸ்லாமிய ஷரீஅத்தை பின்பற்றி ஆடைகளை வாங்கி கொடுத்தால் நிச்சயமா நல்லதொரு குடும்பமாக எங்களுடைய குடும்பம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் வாங்கி கொடுத்த ஆடையை உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ உடுத்து நீங்கள் அவர்களை உங்களுக்கு முன்னால் வைத்து பாருங்கள், இது அழகாக இருக்கிறதா என்று. அது உங்களுக்கு அழகாக இருந்தால் நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அரைகுறை ஆடையாக இருந்து அது உங்களுக்கு அழகில்லாமல் இருந்தால், அது அசிங்கமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, அது பிறருக்கும் அசிங்கமாகத்தான் இருக்கும். அது பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எச்சரித்தார்கள், சுவர்க்கத்துடைய ஆடையை கூட நுகராத கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆடை உடுத்தும் நிர்வாணிகள். காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், ஆடை உடுத்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணியாக இருப்பார்கள். எப்படி? மெல்லிய ஆடைகள் உடுத்திருப்பார்கள், இறுக்கமான ஆடைகளை உடுத்திருப்பார்கள். ஆடைதான் உடம்பில் இருக்கிறது, ஆனால் மறைக்க வேண்டிய பகுதிகளெல்லாம் வெளியிலே தெரிகிறது. இவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்வார்கள், ஆண்கள் இவர்களின் பக்கம் சாய்வார்கள். ஏன் ஆண்கள் இவர்கள் பக்கம் சாய்கிறார்கள்? இவருடைய நடையினால், இவருடைய அந்த ஆடை இறுக்கமாக இருப்பதனால், இவருடைய ஆடை அரைகுறையாக இருப்பதனால். கண்ணியமானவர்களே, எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆடை சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். 3வது பகுதி வெளிச்சுத்தத்திலே, முதலாவது நான் சொன்னேன் உடம்பு, 2வது ஆடை, 3வது எங்களுடைய சூழல், வாழுகின்ற இடம். இது மிக முக்கியமானது. நாங்கள் தொழக்கூடிய மஸ்ஜித், எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலை, எங்களுடைய பிள்ளைகள் ஓதக்கூடிய குர்ஆன் மதரசா, உயர் கல்விகளை படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அல்லது மதரசாக்கள், ஓய்வெடுக்கின்ற இடங்கள், அரச காரியாலயங்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் பொதுவான இடங்கள். சிலர் நினைக்கிறார்கள், நானும் என்னுடைய வீடும் என்னுடைய பிள்ளைகளும் சுத்தமாக இருந்தால் போதும், என்னுடைய பள்ளிக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய வீதிக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய பாடசாலைக்கு என்ன நடந்தால் என்ன. அப்படி ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. முஸ்லீம் தன்னையும் சுத்தமானவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அசுத்தமாக இருக்கின்ற விடத்தையும் அந்த முஸ்லீம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் சுற்றுச்சூழல் மாசடைந்தால் அநியாயமாக உயிர்கள் இறக்க நேரிடலாம். மகாசிது ஷரியா, ஷரியாவுடைய அடிப்படை நோக்கம், மகாது ஷரியாவிலே அடிப்படை நோக்கம் ஹிஃபுலுத்தீன், மார்க்கத்தை பாதுகாப்பது. அதே போல ஹிஃபுலுன் நஃப்ஸ், அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது. அநியாயமாக இருக்கின்ற ஆள்கொல்லி நோய்களால் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற, டெங்கு நோய்களால் இறக்கின்ற அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதலாவதாக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் தண்ணீர் அங்கும் இங்கும் தேங்கி நிற்காமல் அதற்குரிய வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். பாவிக்காத கிணறுகள் இருந்தால் அவைகளை மூடிவிட வேண்டும். அல்லது தற்காலிகமாக அதை மூடுவதாக இருந்தால் நுழம்பு வலைகளை போட்டு அவைகளை மூடிவிட வேண்டும். திறந்த வெளியில் எங்களுடைய குழாய்கள் அல்லது கிணறுகள் இருந்தால் அவைகளை மூடிவிட வேண்டும். தண்ணீர் தேமி நிற்கக்கூடிய பாத்திரங்கள், வீதர்கள் போன்ற பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அவைகளை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய சுற்றுச்சூழல் தாழ்ந்தும் உயர்ந்தும் ஒரு சமரசமான நிலைமை இல்லாமல் அந்த இடம் இருக்கக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுற்றுச்சூழலை நாங்கள் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாங்கள் எப்போதும் சுற்றுச்சூழலுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். சிலர்களுடைய வீட்டுக்கு போனால் இந்த நேரத்தில் மிச்ச நேரம் இருக்க முடியாது, அவசரமாக போய்விட வேண்டும் என்வார்கள். ஏன் அந்த அளவு நாற்றம் அடிக்கும். ஆனால் எங்களுடைய வீடுகள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இவைகளை நாங்கள் பேணி நடக்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு உயரிய ஒரு கூலியை அடைந்து கொள்ளலாம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும்,
நாட்டிலே மழை பெய்கின்ற ஒரு காலநிலை, எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேமி நிற்கின்ற ஒரு நிலை. அரசு அதிகாரிகள் அவருடைய பணிகளை செய்வதைப் போல, சிவில் அமைப்பில் அவருடைய பணிகளை செய்வதைப் போல, சுகாதார அமைப்புகள் அவருடைய பணிகளை செய்வதைப் போல, கண்ணியமானவர்களே, இன்னும் ஊரில் உள்ள சங்கங்கள் அவருடைய அந்த பணிகளை செய்வதைப் போல நானும் நீங்களும் அவர்கள் கஷ்டப்படுகின்ற போது, சுற்றுச்சூழலை சுத்தமாக வைக்கின்ற போது நானும் நீங்களும் பார்வையாளராக இருந்துவிடக்கூடாது. நானும் நீங்களும் ஒரு பார்வையாளராக இருந்துவிடக்கூடாது. நானும் நீங்கள் ஒரு பங்காளராக, போராளிகளாக அதிலே பங்கெடுத்து எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று நாமளும் அதிலே கரிசனை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அவருடைய பணியை செய்யட்டும், நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்தால் போதும் என்று நாங்கள் இருந்துவிடக்கூடாது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய நாட்டு பற்றையும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாடு உண்மையிலே ஒரு சுதந்திரமான நிம்மதியான நாடு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் 2 நாள் 3 நாளைக்கு விசிட் வந்தால் அதை ஒரு வாரமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். ஒரு வாரம் வரக்கூடியவர்கள் 2 வாரமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். இங்கே உள்ள வளங்கள், இங்கே உள்ள குளங்கள், இங்கே உள்ள அழகான செழிப்பான காட்சிகள், இங்கே உள்ள பயிர் நிலங்கள், இங்கே உள்ள அழகான குழாய் கிணறுகள், அதே போன்று மிருகக்காட்சி சாலைகள், இன்னொரு அழகான இடங்களை பார்த்து ரசிப்பதற்காக, இந்த காலத்தில் அதிகமாக நேரத்தை கழிப்பதற்காக இங்கே வருகின்றவர்கள் இந்த நாட்டை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறார்கள். எனவே நாம் இந்த நாட்டை எப்போது சுத்தமாக வைக்கின்றவர்களே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை பேணிக் கொள்கின்ற போது நிச்சயமாக நமது வாழ்விலே நாம் ஒரு பெரிய ஒரு இடத்தை, அந்தஸ்தை அடையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படித்தான் பயிற்றுவித்தார்கள். ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு ஹுத்துபாவை நிறைவு கொள்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் மஸ்ஜிது நபவி. ஆரம்பத்தில் இருந்த மஸ்ஜிது நபவி என்பது தற்போது இருக்கின்ற மஸ்ஜித் நபவி போல அல்ல. மலைகள் பெய்ந்தால் ஷேராகக்கூடிய மஸ்ஜித். அந்த காலத்திலே ஒரு தாய் இருந்தால் அல்லாஹுடைய மஸ்ஜிதை எப்போதும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவுடைய நேரத்திலே ஒரு தாய் மௌத்தாகி விடுகிறார். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? இரவோடு இரவாக அந்த தாயுடைய இறுதி கடமைகளை செய்கிறார்கள். அந்த தாய் இரவோடு இரவாக, இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதற்காக தாயின் இறுதி கடமைகளை செய்து நல்லடக்கம் பண்ணிவிடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படியே சுபஹாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், தொழுகைக்கு பின்னால் இரவொரு ஜனாதாவை அடக்கம் பண்ணினீர்கள், ஏன் அந்த ஜனாசாவுடைய தகவலை எனக்கு சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் யோசிக்கிறார்கள், சாதாரணமான ஒரு தாய் தானே, சாதாரணமான ஒரு தாயை தானே நாங்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடக்கம் செய்த அந்த தாயை இரவோடு இரவாக நான் சுவர்க்கத்திலே கண்டேன் என்றார்கள். உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டேன், ஜிப்ராயிலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதற்காக இந்த தாய் சுவர்க்கத்தில் இருக்கிறார்? அன்னஹா கானத் லதுல்கில் கதாத மினல் மஸ்ஜித். இந்த தாய் இருக்கிறாரே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தார். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தன்னை தூய்மையாக ஆக்க வரக்கூடிய மனிதர்கள் வரக்கூடிய அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், அந்த இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாது என்பதிலே இந்த தாய் கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவராக இருந்தால் அதனால் அல்லாஹ் அந்த தாய்க்கு உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றார்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய்க்காக ஜனாசா தொழுது துஆவும் செய்தார்கள். சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டால் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் எங்களுடைய தாய்மார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார் அதிகமாக கஷ்டப்படுகிறார். வீட்டுடைய வேலையா, பிள்ளைகளுடைய வேலையா, எங்களுடைய வேலையா, எல்லா வேலையும் தாய்மார் தான் கூடுதலாக கஷ்டப்படுகிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் இந்த சுத்தத்திலே கூடுதலாக கவனம் செலுத்தி எங்களுடைய
ஆன்மாவை சுத்தமாக வைத்திருப்பதை போல வெளிரங்க சுத்தங்களையும் பேணிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்போதும் இந்த சுத்தத்தை பேணி நாளைய கியாமத்துடைய நாளையிலே தூய்மையாருடைய பட்டியலை இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களால் தப்பு தவறுகள் நடந்திருந்தால் அதை நீ மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், தொழுகையிலே பேணுதலாக இருந்து அந்த தொழுகை என்ற தௌபாவை அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. தொழுகை என்ற அந்த தௌபாவுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு தௌபா உலு என்ற தௌபாவையும் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. எப்போதும் எங்களை உலுவோடு நீ வைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலு முடிந்தால் உடனே உலு செய்யக்கூடிய நல்ல தன்மையை எங்களுக்குள்ளே உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், சுற்றுச்சூழலை நீ பாதுகாத்திடுவாயாக. ஆட்கொள்ளை நோய்கள் பரவாமல் பாதுகாத்திடுவாயாக. டெங்கு நோய்கள் வராமல் பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், உனக்கு விசுவாசம் உள்ள அடியார்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாள் எல்லோரையும் சுவர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக. இந்த துஆவை தனிப்புரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.